Hi friends, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நான் என்ன சமைச்சேன்னு பார்க்கலாம். முதல்ல காலையில் குடிக்கிறதுக்கு சத்து மாவு கஞ்சி தான் காய்ச்சி வச்சுருக்கேன். நான் எப்போவுமே செய்கிற மாதிரி தான் சத்து மாவில் பால் ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா காலையில் சாப்பிட்றதுக்கு இட்லியும் செஞ்சு வச்சுருக்கேன். இட்லிக்கு தேங்காய் உடைச்சிக்கல்ல சட்னி தான் அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆப்பிளும் கட் பண்ணி வச்சுருக்கேன் சாப்பிட்டதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு. அப்புறம் மதியம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் செஞ்சுட்டேன். சாப்பாடுக்கு சாம்பார் தான் செஞ்சுருக்கேன். இந்த சாம்பார் காய் எதுவும் போடாமல் வெறும் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு சாம்பார் செஞ்சுருக்கேன். பருப்பு வேக வைக்கும்போது பருப்புலேயே தக்காளி வெங்காயம்லாம் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா புளி சேர்த்து தாளிச்சு எடுக்க வேண்டியதான். சாப்பாட்டுக்கு தொட்டுக்க பீட்ரூட் பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சம் முள்ளங்கியும் பொரியல் பண்ணி வச்சுருக்கேன், தேங்காய்லாம் துருவி போட்டு. இந்த முள்ளங்கி பொரியல் முதல்ல எண்ணெய் கடுகு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு வதக்கிட்டு கட் பண்ணி வச்ச முள்ளங்கியை போட்டுட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் துருவி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதான். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காமல் எண்ணெயிலேயே வதக்கி எடுக்கிறது. அதுக்கப்புறம் பேட் அப்பளமும் பொரிச்சு வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் சமைச்சிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளும் கொடுத்துக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.